திருச்சி பார்வைத்திறன் குறையுடையருக்கான பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி தேசிய அளவில் 4ஆம் இடம் சாதித்த மாணவி தன்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். கேட்டு அவரை வாழ்த்துங்கள். Ladies and gentlemen, இது நம்மாளு. இன்னைக்கு இது நம்மாளு பகுதியில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் பாரா ஆர்ச்சர் விஷுவலி இம்பேர்டு கேட்டகரியில் 4th ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஃபர்ஸ்ட் விஷுவலி இம்பேர்டு ஆர்ச்சர் இவங்க தான். ஸோ இன்னைக்கு நம்ம இது நம்மாள் பகுதியில் காத்து வாக்கில் நிகழ்ச்சியில் இவங்க கூட பேசுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விஷுவலி இம்பேர்டு திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஹாய் பூஜனா, எப்படி இருக்கிறீங்க? ஹாய் அண்ணா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க நேஷனல் லெவல்ல 4th ரேங்க் எடுத்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க பூஜனா நீங்க? தேங்க்யூண்ணா. ஹாப்பியா இருந்துச்சு. ஆனாலும் அவ்வளவு தூரம் போயிட்டு ஜெயிக்க முடியலையேன்னு கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு. ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. 4th ரேங்க் எடுத்திருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி போகலாம், ஓகேவா? என்னைக்குமே எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு வந்து வில் வித்தையில ஆர்வம் வந்துச்சு? அண்ட் யார் உங்களை வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க? எங்க சார் பேசினாரு. பேசும்போதே ஆஹா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருந்துச்சு. ஓகே. சார் பேரு ராஜதுரை. சார் இங்க திருச்சியில ராக்ஃபோர்ட் ஆர்ச்சரி அகாடமின்னு அகாடமி வச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர்ச்சரியில் வந்து எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? உங்கள் ப்ராக்டிஸ் டைம்லாம் எப்படி இருக்கும்? மேத்ஸ் வந்துச்சுன்னா காலை 3 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். ஓகே, காலைல 3 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க பூஜனா? ஷோல்டர் பெயினா இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. கையில அந்த எது தப்பா பண்ணிட்டோம்னா கையில அடிப்படும், அவ்வளவுதான். வேற எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே, இப்போ நீங்க வந்து நேஷனல் லெவலுக்கு வந்து பஞ்சாப் போனீங்கல்ல, பஞ்சாப் எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா பஞ்சாப் செம்ம குளிரா இருந்துச்சு. குளிரா இருந்தாலுமே அங்க நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது நீங்க சொல்லும் போதே. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பவ் எடுக்கும் போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க பூஜனா? டைம் நான் பவ் எடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போ எடுத்து நிறுத்தீங்களோ அப்பயே நீங்க ஒரு ஆர்ச்சர், நீங்க வில்லாளி அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போ எடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆஹா நம்ம ஒரு ஆர்ச்சர் ஆயிட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரோ ரிலீஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால போ எடுக்கிறப்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆரோ ரிலீஸ் பண்ணப்ப. சூப்பர். அத வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது இல்லையா? அண்ட் உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்க அம்மா அப்பா வந்து படிப்புலயும் ஆர்ச்சரியிலயும் இருக்கட்டும், எதையுமே விட்டுட்டு வர வேணாம், நல்லா சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் பூஜனா, தொடர்ந்து உங்க கூட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இணைஞ்சிருங்க நம்ம ஹலோ FM 106.4 தமிழரின் பேச்சு தமிழகத்தின் இன்னைக்கு இது நம்மால பகுதியில நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோம்னா நேஷனல் லெவல் பாரா ஆர்ச்சர் பூஜனா கூட தான் பேசிட்டு இருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட் கேட்டகரியில 4th ரேங்க்ல இருக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பாரா ஆர்ச்சரா ஃபர்ஸ்ட் இவங்க தான் போயிருக்கிறாங்க விஷுவலி இம்பேர்டு கேட்டகரியில. ஸோ அவங்க கூட தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க பூஜனா, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த பர்சன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாலே அரசாங்கத்து குழந்தை ஆயிடுவேன். அதனால இங்க வந்து சைன் போட்டு தான் வெளியே கூட்டு போனோம். HMM பர்மிஷன் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. மேம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் டைம்னாலும் இல்ல பிள்ளைங்க சாதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. எங்க சார் வந்து போயிட்டு வர்றதுல இருந்து எல்லா ஆட்டோ செலவும் பாத்துக்கிட்டாங்க. சூப்பர். அங்க வந்து எங்களுக்கு ஜித்தன் அக்கா, ஹரியனா 2 பேர் கோச்சஸ் இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் முடிஞ்சாதான் அந்த ஸ்டாண்ட் செட் ஆயிருக்கா அதெல்லாமே தெரியும். கரெக்டா அந்த ஸ்டாண்ட் போர்டுக்கு செட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆரோ மிஸ் ஆச்சுனாலும் எங்க சார் வந்து பொறுமையா பரவாயில்ல பாப்பா நீ விளையாடு, நம்ம விளையாடுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி சார் வந்து எப்பவுமே என்கரேஜ் தான் பண்ணுவாரு. சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணாலே நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அண்ட் ஆர்ச்சரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். உங்களுக்கு ஆர்ச்சரி எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் உங்களுடைய செட்டப் எல்லாம் இருக்கும்? அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போய் ஸ்டாண்ட்ஸ்ல நிற்போம். ஓகே. கால் வந்து நகர்த்த முடியாதபடி இருக்கும். அதுக்கப்புறம் போ எடுத்து அதுல இருந்து ஸ்டாண்ட கழட்டிட்டு
விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 விசில் பண்ணுவாங்க, அதுல ஏரோ லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆவது விசில் பண்ணோடனே போல ஏரோ ஃபிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் அந்த ஹியரிங்கை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறீங்க. சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அண்ட் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சைல்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஊனமுற்றோர்னு என்னைக்கு நினைச்சிடாதீங்க. படிப்புல விளையாட்டுல எதுல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு எதுல இருக்கோ அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி பயப்படாம செய்யுங்க. என்னைக்கும் பயந்துடாதீங்க. நீங்க பயப்படாம தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அதோட இலக்கை நீங்க அடைய முடியும். சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம 4th ரேங்க்ல இருக்கிறோம். அடுத்த தடவை போகும்போது நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வரணும். நம்ம ஹலோ எஃப்எம் சார்பாகவும் காத்து வாக்கில் நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பூஜனா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஹலோ எஃப்எம். தேங்க்யூ ஸோ மச்.